வணக்கம். இன்று குற்றம் கடிதல் அதிகாரத்தின் 5வது குறளை நாம் பார்க்கலாம். போலாமா? இப்போ இந்த குறளில் என்ன சொல்கிறாரு? வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போலா கெடும். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போல கெடும். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போல கெடும். இதுதான் குறள். இந்த குறளுக்கு பொருளை பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இன்னொரு விஷயத்துக்கு நம்ம போகலாம். துடுப்புகளில்லா படகு அலைகள் அடிக்கின்ற திசைகள் எல்லாம் போகும். துடுப்புகளில்லா படகு அலைகள் அடிக்கின்ற திசைகள் எல்லாம் போகும். தீமையை தடுப்பவரில்லா வாழ்வும் அந்த படகின் நிலை போலே ஆகும். அந்த படகின் நிலை போலே ஆகும். இது ஒரு பாடல். இது ஒரு திரைப்பட பாடல். எவ்வளோ அழகாக அந்த பாட்டு இருக்குன்னு பாருங்கள். படகுல துடுப்பு இல்லைன்னா நம்ம அதை சரியான இடத்துக்கு செலுத்தி கொண்டு செல்ல முடியாது. அதே போல் வாழ்வை தீமைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றங்களை களையாமல் அப்படியே போயிட்டு இருந்தா அவர்களுடைய வாழ்க்கை அந்த படகு போல நிலை தடுமாறித்தான் போகும். இதை தான் அந்த பாடல் சொல்லுது. வள்ளுவர் திரைப்பட பாடல்கள்லாம் இப்போ வந்தது, நம்ம காலத்தில் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்கிறாரு. அழகாக சொல்கிறார். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை. குற்றங்களால் நமக்கு கெட்ட பேர் மட்டும் அல்ல, தீமைகள் மட்டுமல்ல, இழிவு தான் நடக்கும். இதை நம்ம தெரிஞ்சு அதை அப்படியே விட்டுறலாமா? அதை களைய வேண்டாமா? அதை நாம் திருத்தி கொள்ள வேண்டும். அதனால் இந்த செயலை இந்த சொல்லை இந்த இடத்தில் நாம் பயன்படுத்தினால் அதன் விளைவு இப்படி இருக்கும் என்று நமக்கு நன்றாக தெரிய வேண்டும். அதுதான் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை. இது நடக்கும். நான் இந்த மாதிரி பேசிட்டேன்னா இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் பேசலாமா? பேசக்கூடாது, தப்பு தானே. அதே போல் தான் எந்த செயலாக இருந்தாலும் விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் அதனுடைய குறைகளை கவனிக்காமல் நம்ம ஒரு செயலை செய்யக்கூடாது. அப்படி செஞ்சிட்டா என்ன நடக்கும்? எரி முன் வைத்த ஊறு போல் வைத்தூறுனா வைக்கல், வைக்கப்பில்லுன்னு சொல்லுவாங்க. வைக்கலில் நெருப்பு வச்சா என்ன? பொசு பொசுன்னு எரிஞ்சு போய் ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். அதை போல் அவனுடைய வாழ்க்கையும் கெட்டுவிடும். ஆக ஒருவரது வாழ்க்கை என்பது குற்றங்களை களைந்து அதனால் வரும் விளைவுகளை முன்னமே அறிந்து வரும் முன்னரே நாம் அதை கணித்து விட வேண்டும். அதே போல் அதை தவிர்த்து விட வேண்டும். இல்லை நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி மூடு முட்டி மாதிரி போய் நின்னோம்னா என்ன ஆகும்? வைக்க பொருளை நெருப்பு வச்ச மாதிரி வாழ்க்கையானது ஒன்றுமில்லாமல் கரியாக சாம்பலாக மாறிவிடும். எதுவுமே மிஞ்சாமல் நாம் அனாதையாகி போவோம். இதைத்தான் வள்ளுவர் இந்த குறளில் நமக்கு எடுத்து கூறுகிறார். நன்றி. நாளை அடுத்த குறளில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்.